வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லேருந்து பைத்தானை பற்றி ஏராளமான காணொளிகளை வீடியோக்களை தமிழில் வெளியிட்டுருக்குறோம். இந்த வீடியோனுடைய தலைப்பு இஃப். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அல்டர்னேட்டிவ் அல்லது பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் இஃப்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறோம். முதல்ல நாம் அல்டர்னேட்டிவ் அல்லது பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த போவதற்கான வழி விபத்துனாலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அடைபட்டு போயிருக்கிறதா வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணோம், போக வேண்டிய இடத்துக்கு வேறு இந்த வழி இல்லைன்னா வேறு என்ன வழி இருக்குது, மாற்று வழி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். அதுக்கு தான் இஃப் பயன்படுது. இந்த இஃப்பில் 3 டைப் இருக்குது. சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப்னு சொல்லி 3 வகைகள் பைத்தானில் இருக்குது. முதல்ல நாம் சிம்பிள் இஃப் பார்க்கலாம். சிம்பிள் இஃப் அந்த பேரில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் இஃப்னா சிம்பிள் தான், அல்லது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதனுடைய சின்டாக்ஸ் அல்லது பொது வடிவம் என்னென்னா, இஃப் கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த பிளாக்கை கண்டுக்காது, இதுக்கப்புறம் போயிடும். ஏதாவது ஸ்டேட்மெண்ட் அங்கே போகும், இல்லாட்டி எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். x = int input enter your age கொடுத்துருக்குறோம். இங்கே இன்புட் வாங்குகிறோம். இன்புட் ஸ்ட்ரிங் ஃபார்மில் இருக்கும். அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே INT கொடுத்துருக்குறோம். என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகுது. அந்த எக்ஸோடைய மதிப்பு 18 அல்லது அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு கிடைக்கும். ஒருவேளை நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் 18க்கு கீழே இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை கண்டுக்காது. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ஒரு இன்புட் கொடுக்குறோம், என்டர் எ நம்பர் கேட்குது, ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த எண் 0 அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ்னு சொல்லி வரும். 0 அதிகம், 0 அல்லது அதுக்கு குறையாகவோ இருந்தால் எந்த விடையும் அதில் வராது. இதுதான் சிம்பிள் இஃப். இப்போ நம்ம பைத்தானில் போய் இதை பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ x = இன்புட் என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்குறோம். அந்த மதிப்பு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கேட்குது என்டர் யுவர் ஏஜ்னு. நான் 18ன்னு கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு சொல்லி ஏன்னா எக்ஸோட வேல்யூ 18 = 18. இதே 18 விட பெரிய எண் கொடுத்தா கூட இப்போ 20ன்னு கொடுக்குறேன். கண்டிஷன் ட்ரூ, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு நான் 18 விட குறையான ஒரு எண் இப்போ கொடுக்குறேன், 15ன்னு கொடுக்குறேன். எந்த விடையும் வரல. இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை கண்டுக்காது. இதுதான் முதல் உதாரணம். ரெண்டாவது உதாரணம் என்டர் எ நம்பர்னு கேட்கும். அந்த எண் என்ன எண் கொடுக்குறோமோ அது 7 போய் ஸ்டோர் ஆகும். அது 0 அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ்னு வரும், இல்லாட்டி விடையே வராது. என்டர் எ நம்பர்னு கேட்குது, நான் 4ன்னு கொடுக்குறேன், பாசிட்டிவ்னு சொல்லி வருது. இப்போ திரும்ப ரன் பண்ணுறோம். 0ன்னு கொடுக்குறேன். இப்போ 0 > 0 இருக்க முடியாது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை கண்டுக்காது. இதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைங்கிறதுனால எந்த விடையும் வராது. திரும்ப ரன் பண்ணுறோம். ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறோம், -2. எந்த விடையும் இல்லை. ஏன்னா இந்த -2 0 பெருசாக இருக்க முடியாது. அதனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த பிளாக்கை இக்னோர் பண்ணிடும். அடுத்தது இஃப் எல்ஸ் பார்க்குறோம். இஃப் எல்ஸுக்கும் சிம்பிள் இஃப்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த பார்ட்டு தான் சிம்பிள் இஃப். இஃப் எல்ஸ்னால் இந்த பார்ட்டும் சேருது. இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்ம இன்புட் ஏஜ் கொடுக்குறோம், அது எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகுது. அது 18 பெருசாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு சொல்லி வரும். இது முதல் உதாரணம். ரெண்டாவது உதாரணம் ஒரு நம்பர் கொடுக்குறோம், இன்புட் கொடுக்குறோம். அது > 0ன்னா பாசிட்டிவ்னு வரும், அப்படி இல்லைன்னா நாட் பாசிட்டிவ்னு சொல்லி வரும். இப்போ நம்ம இதை பைத்தானில் போய் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். x = int of input enter your age. இப்போ அதனுடைய மதிப்பு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பு 18 பெருசாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், அப்படி இல்லைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் சொல்லி வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஏஜ் கேட்குது, நான் 18ன்னு கொடுக்குறேன்.
யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டின்னு வந்துட்டு நான் திரும்ப வந்து செக் பண்ணுறேன். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மதிப்பு கொடுக்குறேன், 10ன்னு கொடுக்குறேன். நமக்கு தெரியும் 10 வந்து 18க்கு ஈக்குவல் சமமும் இல்லை, 18 விட பெருசும் இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் சொல்லி வந்திருக்குது. அடுத்த உதாரணம் இஃப் எல்ஸுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறோம், அதுக்கு 0 விட பெருசாக இருந்ததுன்னா பாசிட்டிவ்னு வரும், அப்படி இல்லைனா நாட் பாசிட்டிவ்னு சொல்லி வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறேன், 5 பாசிட்டிவ்னு வந்துட்டு திரும்ப ரன் பண்ணுறேன், 0 கொடுக்குறேன், நாட் பாசிட்டிவ்னு வருது. -3ன்னு கொடுக்குறேன், நாட் பாசிட்டிவ் வருது. ஏன்னா -3 வந்து 0 விட பெருசாக இருக்க முடியாது. இந்த ஸ்டேட் கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணுது. மூணாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நெஸ்டட் இஃப் எலிஃப் எல்ஸ். இதில் வந்து நிறைய கண்டிஷன் நம்ம கொடுக்க முடியும். இது வந்து முதல் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக், இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக், இந்த மாதிரி எத்தனை கண்டிஷன் கொடுத்துக்கலாம். எந்த கண்டிஷனுமே ட்ரூ இல்லைன்னா இந்த எல்ஸுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து இங்கே ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறோம், அந்த நம்பர் வந்து 0 இந்த கண்டிஷன் 0 பெருசாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் வரும், ஈக்குவல் டு 0னா 0ன்னு வரும், எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா நெகட்டிவ்னு சொல்லி வரும். இப்போ நம்ம பைத்தானில் போய் இதை பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். A ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ நம்பர் இன்புட் கொடுக்குறோம், கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ், ஒருவேளை ஈக்குவல் டு 0னா 0, அப்படி இல்லைனா நெகட்டிவ். இப்போ நம்ம சோதனை ரன் பண்ணி பார்க்குறோம், என்டர் ஏ நம்பர்னு கேட்குது, ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறேன் 5 பாசிட்டிவ்னு வந்துட்டு, ஏன்னா 5 கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ்னு வந்துட்டு திரும்ப ரன் பண்ணுறேன், 0ன்னு கொடுக்குறேன், விடையும் வந்து 0ன்னு வந்துட்டு 0 வந்து 0 விட பெருசாக இருக்க முடியாது, அதனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ரெண்டாவது கண்டிஷனுக்கு வருது, A ஈக்குவல் டு 0 இல்லையா, 0 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ, 0ன்னு வந்துட்டு. இப்போ மூணாவது வழியில் இதை சோதனை பண்ணி பார்க்க போகிறோம். மூணாவது வழியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறோம், -3 நெகட்டிவ்னு வந்துட்டு. ஸோ A ஈக்குவல் டு -3, -3 வந்து 0 விட பெருசாக இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ். -3 ஈக்குவல் டு 0 இருக்க முடியாது, ரெண்டாவது கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால மூணாவது வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற விடை வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இந்த இதுக்கு வந்து நம்ம இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். A ஈக்குவல் டு என்டர் ஏ நம்பர் பிட்வீன் 1 to 7, ஏதோ ஒரு நம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் கொடுக்கணும். அது A ஈக்குவல் டு 1னா சண்டே, அது A ஈக்குவல் டு 2னா மண்டே, A ஈக்குவல் டு 3னா டியூஸ்டே. அதாவது நம்பரை வந்து டேயாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். வாரத்தில் 7 நாள், அப்போ 1லேருந்து 7க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கணும். இதை தவிர வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தோன்னு சொன்னால் இதில் எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகாது. அப்போ எல்ஸுக்கு அப்புறம் உள்ள ராங் நம்பர் என்டர் பிட்வீன் 1 to 7 வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். இப்போ பார்க்கலாம், ரன் பண்ணுறோம், 1ன்னு கொடுக்குறேன். அப்போ A ஈக்குவல் டு 1, இப்போ A ஈக்குவல் டு 1ன்னா என்ன வரணும், சண்டேன்னு வரணும். சண்டே வந்துருச்சு. திரும்ப ரன் பண்ணுறோம், என்டர் நம்பர் பிட்வீன் 1 to 7 சொல்லுது, நான் 2ன்னு கொடுக்குறேன், மண்டேன்னு வந்துருச்சு. ஏன்னா 2க்கு ஈக்குவல் வந்து மண்டேங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஏன்னா 1 to 7 தவிர வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்க்கலாமா. என்டர் நம்பர் பிட்வீன் 1 to 7 கேட்குது, நான் வந்து ஒரு 15ன்னு கொடுக்குறேன். ராங் நம்பர் என்டர் பிட்வீன் 1 to 7. இந்த 15ங்கிறது 7 போய் ஸ்டோர் ஆகும். அப்போ 15 ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ஃபால்ஸ், 15 ஈக்குவல் டு 2 இல்லை, இப்படி எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ். அப்புறம் எல்ஸுக்கு அப்புறம் உள்ள ராங் நம்பர் என்டர் பிட்வீன் 1 to 7ங்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.